ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் அக்காவோட நாடகம் அரங்கேறிடுச்சு. நான் சொன்னேனா இல்லையாங்க? முதல் ப்ரோமோலயே சொன்னேன், ஜாக்லின் பொறுத்தளவுல செமையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு நாடகத்தை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி ஒரு நாடகத்தை போட்டாங்க. அதுலயும் இவ்வளவு நாள் கூடயே வச்சிருந்த ஜெஃப்ரி, ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரையும் பொளந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நேத்து ஏஞ்சலா இருந்தவங்க இன்னைக்கு டெவிலாவும், நேத்து டெவிலா இருந்தவங்க இன்னைக்கு ஏஞ்சலாவும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல டெவிலா இருக்கிறது எல்லாமே வெத்து வெட்டுங்க. பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லாம மத்தவங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு ஊர்கிழவி வேலையை பாக்குறவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு டெவிலா இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித், அன்ஷிதா, சத்யா, ஆனந்தி, விஷால், பவித்ரா, ரயான், ஜெஃப்ரி இந்த 8 பேர் தான் இன்னைக்கு டெவிலா இருக்கிறாங்க. அதாவது டெவிலா இருக்கிறவங்க ஏஞ்சலை கோவப்படுத்தி அள வச்சு இல்லனா அவங்கள ப்ரோவோக் பண்ணி தான் அவங்க கையில இருக்கிற பேட்ஜை புடுங்கணும் அப்படிங்கறது தான் விதிமுறை. ஆனா இன்னைக்கு புடுங்கப்பட்ட எந்த டாஸ்க்குமே விதிமுறைப்படி புடுங்கப்படவே இல்லை. ஆமாங்க, ஏஞ்சலா இருக்கிறவங்க டெவில் எல்லாம் கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. ராணவெல்லாம் பார்த்து டெவில்ல மிரண்டு போறாங்க. யாரா இவன் வராதடா அப்படிங்கிற மாதிரி கதறாங்க. அந்த அளவு ஏஞ்சலா இருக்கிற ராணவா இருக்கட்டும், தர்ஷிகாவா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், முத்துக்குமாரனா இருக்கட்டும், யாருமே உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படாம நீ என்ன வேணாலும் பண்ற, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி இவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்க உங்க மனசுக்குள்ள கோவப்படுறது எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பேட்ஜை புடுங்குறாங்க. பாக்குறதுக்கே கன்றாவியா இருந்துச்சு. டேய், நீங்க விளையாடுற இந்த மொக்க விளையாட்டுக்கு நேத்து மஞ்சரி சாச்சனா விளையாண்டதே வேற லெவல்ரா, மாசா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல கோவா கேங்கை சேர்ந்த ஜாக்லின், ஜெஃப்ரி, ரஞ்சித் இந்த 3 பேருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்துருக்காங்க. இதுல ஜாக்லின் மட்டும் தான் ஏஞ்சலா இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஜாக்லினோட பேட்ஜை புடுங்கிறதுக்காக ஜெஃப்ரியா இருக்கட்டும், ரஞ்சித்தா இருக்கட்டும் பேசிட்டு இருக்காங்க. இதுல முதல்ல ரஞ்சித் வந்து வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது நீ டீம்னு பழகுற, நண்பனுக்காக எல்லாம் கொடுப்பேன்னு சொல்ற, அதெல்லாம் போலியா பொய்யா? இப்போ உன்னோட நண்பன் தானே ஜெஃப்ரி, அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உன்னோட ஹார்ட்டை கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. இதுல எந்த தவறுமே கிடையாது. ஜாக்லினை ப்ரோவோக் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் அந்த இடத்துல ரஞ்சித் இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன ஜெஃப்ரி உனக்கு வேணுமா அப்படிங்கிற கேக்குறாங்க. அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து நீ கோவப்பட்டுட்ட, அதனால ஒரு பேட்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாரு. எடுத்த பேட்ஜை கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணிட்டு வர்றாரு. அந்த இடத்துலயும் ரஞ்சித் வந்து ஜாக்லின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஆளுக்கு கொடுத்து தானே ஆகணும், அதை ஜெஃப்ரி கொடுத்துரு, ஜெஃப்ரிக்காவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கப்புறமா ஜெஃப்ரி வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்துல இந்த அம்மாவை பொறுத்தளவுல இல்ல நான் கோவப்பட்டனாடா, ப்ரோவோக்கானடா, எதுக்காடா ஹார்ட் எடுத்தீங்க, உனக்கு வேணுமாடா, இந்தாடா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேட்ஜை புடுங்கி தூர எரிஞ்சிட்டு போறாங்க. போனது கூட பரவாயில்லங்க. அதுக்கப்புறமா அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க பாருங்க, வேற லெவல். இப்படியா கேம் விளையாடுவாங்க? டெவிலா இருக்கிறவங்க கெஞ்சவே கூடாது. ரஞ்சித் எல்லாம் என் காலில் விழாத குறைய கெஞ்சி வாங்குறாரு. ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும், நீ குடு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து கெஞ்சாரு. இதெல்லாம் ஒரு கேமா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க. என்னமோ ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் காலில் விழுந்து பிச்சை கட்ட மாதிரி தான் ஜாக்லினோட செயல்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரஞ்சித்தை பார்த்தும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறாங்க. உங்களை என் அப்பா மாதிரி நினைச்சிருந்தேன், இவ்வளவு கேவலமா விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்கிட்டையும் இன்னொன்னு சொல்றாங்க, ஏய் இந்த ஆளை பொறுத்தளவுல 60 நாளா இப்படித்தான்டா கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு, இவரெல்லாம் யாருமே நம்பாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுது. ஏமா எப்படிமா இவ்வளவு கேவலமா நடிக்கிற, பச்சையா புழுவுரியமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஜாக்லின் சொன்ன வார்த்தைகள் எந்த தவறுமே இல்ல. ஆனா இந்த கோவா கேங்க பொறுத்தளவுல இந்த கோவா கேங்ல தான் ஜெஃப்ரியா இருக்கட்டும், ரஞ்சித்தா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. ஜாக்லின் கிட்ட பேட்ஜை புடுங்கணுங்கிறதுக்காக ரஞ்சித், ஜெஃப்ரி இந்த 2 பேர் பேசுற இடங்கள்ல வேற யாருமே கிடையாது. அங்க நடந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தேவையில்லாம ஜாக்லின் எதுக்காக சீன் கிரியேட் பண்றாங்க? ரஞ்சித் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக காட்டுறாங்க? மக்களே ரஞ்சித்துக்கு ஓட்டு போடாதீங்க, ரஞ்சித் வந்து போலியா இருக்கிறாரு, மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத கேமரால பதிவு பண்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஜாக்லின் எவ்வளவு பெரிய துரோகி அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் புரியணும். ஆமாங்க, நேத்து ராத்திரி கூட இந்த 5 பேரும் ஒன்னா உட்கார்ந்து நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியே காட்டிக்கவே கூடாது, நம்ம எல்லாம் ஒரே கேங், கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல அவங்களோட கேங்ல இருக்கிற நபர்களோட பேரை கெடுக்கிற மாதிரி ஜாக்லின் அழுது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. ஆனா என்ன இவங்களோட சாயம் தான் வெளுத்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அழுது சீன் கிரியேட் பண்ணா பரவாயில்ல, இந்த வாரத்துல 3 நாள் அழுதாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா அழுறதெல்லாம் யாருங்க நம்ப போறா? லைவ் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லினை கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைட் ஜெஃப்ரியை பொறுத்தளவுல எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் தேவையில்லை, யாரோட தயவும் தேவை கிடையாது, என்ன பொறுத்தளவுல என்னோட கேம் எனக்கு ஆட தெரியும், யாரையும் நம்பி நான் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினுக்கு தரமான செருப்படி கொடுக்குறாரு. ஆனா இந்த மானங்கட்ட பையல பொறுத்தளவுல சாயங்காலமே ஜாக்லின் மடியில தான் படுத்து கிடப்பான், அது வேற கதை. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லினோட நாடகம் படு கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல
ஜாக்லினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.